ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம வெரைட்டி ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காது. 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாக சட்டுன்னு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இது போல் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 4-5 கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ 2 கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த மாதிரி பீசஸ் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா வெந்து வரதுக்கு சீக்கிரமாக வெந்து வர மாதிரி வரும். இதை விட நீங்கள் பெரிய பீசஸாக கட் பண்ண வேண்டாம். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூளோட அளவை கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லை பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் சேர்த்து கூட சேர்த்துக்கலாங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிறது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க. இப்போ நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெந்து வரது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அதுவே கொஞ்சம் தண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ குழம்பு மிளகாய் தூள், அதாவது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வேகலை அப்படின்னு தெரியுதுன்னா கொஞ்சமாக தண்ணி தொளித்து வேக வச்சுக்கலாம். இது சீக்கிரமாக வெந்து வந்துடும். அப்படி உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிட்டு மட்டும் வேக வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஈஸியான சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்காது. 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். குயிக்கான ரெசிபின்னு கூட சொல்லலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது போல் நிறைய வீடியோக்கள் இருக்குது. விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள்.